திருவையாற்றில் தியாகராஜர் ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனையை ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பாடி இசையஞ்சலி செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் ராமபிரான் மீது கொண்ட பக்தியால் பல்வேறு கீர்த்தனைகளை பாடினார். இவரது கீர்த்தனைகள் சங்கீத உலகில் முக்கிய இடத்தை பிடிப்பதால் உலகெங்கிலும் உள்ள இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு ஆண்டுதோறும் ஆராதனை விழா நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு விழா கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. துவக்க விழாவில் பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம், கத்ரி கோபால்நாத், அபிஷேக் ரகுராம் போன்ற இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி நடந்தது. முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்ச்சி வியாழனன்று நடந்தது. இதில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தினர். இவ்விழாவில் கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடியது பெருமை அளிப்பதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இசைக்கலைஞர்கள் தெரிவித்தனர். திருவையாறில் தியாகராஜ ஆராதனை விழால இன்னைக்கு பஞ்சரத்ன கீர்த்தனை பாடியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமா நான் பஞ்சரத்னம் பாடுறதுக்கு வந்துட்டு இருக்கேன். அதனால நமக்கு ஒரு புத்துயிர் பெறற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுறது. இந்த வருஷம் முழுக்க கச்சேரி பாடுறதுக்கு இங்க ஒரு எனர்ஜியை நாங்க கேதர் பண்ணிக்கிறோம். வருஷம் இங்க தியாகராஜ ஆராதனைக்கு வருதுங்கிறது நாங்க பாடிட்டு இருக்கிறதுனால வரதுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பல நூறு இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்ட தியாகராஜரின் 166வது விழாவை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் ஆகியோர் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர்.